ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, தை மாதம் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனலில் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இந்த மாதம் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் ஒரு பொற்காலமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு 1 இல்லைங்க 2 இல்லைங்க 4 விதமான ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் காத்துட்ருக்குது. அந்த 4 விதமான ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சூரிய மங்கள யோகம், சதுரகிரி யோகம், புதன் ஆதித்ய யோகம், சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறதுங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மீன ராசி அப்படின்னா, மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு பகவான். அதே போல் 1க்கும் 10க்கும் உடையவன் தாங்க குரு பகவான். அப்போ அந்த 1க்கும் 10க்கும் உடையவன் குரு பகவான் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, இந்த மீன ராசிக்கு இந்த தை மாதத்தில் இந்த 4 ராஜயோகங்கள் எப்படி கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 4 கிரகங்கள் ஒரே கட்டத்துக்குள்ளே கூடி இருக்குதுங்க. அது எந்த கட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு 11ஆம் இடமான மகர ராசியில் 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருக்குதுங்க. அப்போ அந்த 4 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்கள் கூடியிருக்குது. இந்த 4 கிரகங்களும் அந்த ஒரு கட்டத்தில் கூடியிருக்கும்போது ஒவ்வொரு கிரகத்துடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் அப்படின்னா மீன ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான, அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் மீனராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துலேருந்து சஞ்சாரம் செய்யும்போது, அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, தொழில் லாபத்தை ஏற்படுத்துவார், நோயை நீக்குவார். தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துவார், உங்களுக்குள்ள நோயை நீக்கக்கூடிய வழியை செய்யக்கூடியவர் தான் அந்த சூரிய பகவானுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டோம்னா, மீனராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடமும், அதே போல் 9ஆம் இடமான விருச்சிக ராசி பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை வந்து சஞ்சாரம் அந்த இடத்துல சாதாரண நிலையில் இல்லைங்க, உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அந்த உச்சம் பெற்ற நிலையில் அந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது, இந்த செவ்வாய் பகவானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன லாபம் உண்டாக்குவாருங்க, சுகத்தை கொடுப்பாருங்க. இதை விட வேறு எதாவது நமக்கு தேவையா? தன லாபத்தை கொடுக்குறாரு, சுகத்தை உண்டாக்குறாருங்க. செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார், பாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய மீன ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், சகோதர ஸ்தானத்துக்கான அதிபதியான சுக்கிர பகவான். அதே போல் ஆயுள் ஸ்தானத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுக போஜன யோகத்தை கொடுக்குறார். சுகபோஜன யோகம் அப்படின்னு சாதாரணம் கிடையாது. சுகமாக உட்காந்துட்டு இருக்கிறதும் போஜன சுகத்தை அனுபவிக்கிறதும் ரொம்ப கொடுப்பன வேணுங்க. அந்த யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. சரிங்களா? அப்போது சுக்கிரனாலேயும் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான், உங்களுடைய மீனராசிக்கு 4ஆம் இடமான புதன் பகவான் அப்படின்னா மாதுர்ஸ்தானம், சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடமும், கலஸ்தரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். இந்த புதன் பகவான் அந்த 11ஆம் இடத்துல வந்து பார்க்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நிற்கும்போது யோகத்தை கொடுக்குறாரா அல்லது பாதிப்பை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகிழ்ச்சி உருவாக்குறாருங்க. மனைவி மக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறார். மனைவினாலையும் மக்கள்னாலையும் சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்குறாரு.
புதன் பகவானுங்க. இந்த 4 கிரகமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சாதகமாக தான் இருக்குது. அப்போ இந்த 4 கிரகமும் ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் இணையும் போது ஒரு பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போதுங்க, முதல்ல வந்து பார்க்கும்போது சூரியன் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் அதுக்கு வந்து சூரிய மங்கள யோகம் அப்படின்னு பேருங்க. இந்த சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எதிர்ப்புகளை முறியடித்து சாதனைகளை படைக்கும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக தான் இந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா புதனும் சுக்கிரனும், இது வந்து லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க. இந்த லட்சுமி நாராயண யோகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே சமயத்தில் பல வழிகளில் உங்களுக்கு வந்து பார்க்கும் வருமானத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் இருக்குதுங்க. ஒரே சமயத்தில் பல வழிமுறைகளும் உங்களுக்கு பண வரவழைக்கக்கூடிய யோகமாக இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போது அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய இந்த தை மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது இப்படி இருக்குது. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரியன் புதன், இது வந்து புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அறிவுபூர்வமாக பேசி உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதுரியமாக சாதிக்கிறதுக்கு உண்டான வழியை உண்டாக்கி கொடுக்கும் இந்த புதன் ஆதித்ய யோகம். அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளில் உங்களுக்கு வெற்றிகள் அதில் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் இந்த புதன் ஆதித்ய யோகம். அப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது உங்களுக்கு என்ன யோக பலன் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கா அல்ல பாதகமாக இருக்கான்னு பார்த்துட்டோம். கட்டாயமாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்க தவிர பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது. அடுத்தபடியாக இந்த தை மாதத்தில் நம்மளோட தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் அபாரமான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும். தொழிலில் அபாரமான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரமோஷன், வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் அப்படின்னா பதவி உயர்வு, அதுக்கு அடுத்தபடி சேலரி இன்க்ரிமெண்ட், ஊதிய உயர்வு அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, கட்டாயமாக அது கண்டிப்பாக கிடைக்கும். அது கண்டிப்பாக அது நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதுசாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இல்லை தொழிலே இல்லாமல் இருக்கிறங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களை தொழில் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே போல் வந்து வியாபாரம் செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் இரட்டிப்பு மடங்கான 2 மடங்கு லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக இத்தனை வகையில் வருமானம் வருதுங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு இந்த பொருளாதாரத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல நிலையிலுமே இருக்க முடியுமா, இல்லை கஷ்டத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகவும் தாராளமாகவும் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அதே மாதிரி வராத கடன்களும் உங்களுக்கு வந்து சேரும். வராத கடன்களும் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த இடத்துல. அப்படி சேரும்போது இன்னும் உங்களுக்கு பலவிதமான வகையில் இன்னும் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்குமே தவிர தீமைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கிடையாது. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது காத்துட்ருக்குதுங்க. மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும், மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கும். சரிங்களா? ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களும் நல்ல வருமானங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இதில் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ வருமானமெல்லாம் வருதுங்க. பொருளாதாரமும் நல்லா இருக்குது. குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சொத்துக்கள் வாங்குவீங்க. சரிங்களா? சொத்துக்கள் வாங்குவீங்க. அதே போல் வந்து பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. சொத்துக்கள் வாங்குவீங்க, பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. நீங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே நன்மை நடக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி திருமண யோகங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கும். சரிங்களா? அந்த திருமண யோகங்கள் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல விஷயத்தில் நல்லதில் போய் உங்களுக்கு போய் முடியும். அதில் எந்த தடை தாமதங்கள் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இந்த தை மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மன அழுத்தம் அத்தனையுமே நீங்கி உற்சாகமாக இருப்பீங்க. மன அழுத்தங்கள் நீங்கி உற்சாகமாக இருப்பீங்க. ஆனால் கால்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கால் வலி, அது மட்டும் கொஞ்சம் பத்திரமா நீங்கள் பார்த்துக்கோங்க.
சரிங்களா? வேறு எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. இந்த தை மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 3, 5, 9. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இளம் சிவப்புங்க. இந்த தை மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற மலர்களால் மஞ்சள் கலர் பூவை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே சமயம் ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவி செய்யுங்க, இன்னும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? இது தாங்க மீனராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அடையக்கூடிய ராசி பலன். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.